நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான சிபிஐ விசாரணை அறிக்கையில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டால் மத்திய அரசுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக சிபிஐ புலன் விசாரணை மேற்கொண்டது. இதுகுறித்த அறிக்கையை கடந்த மாதம் சமர்ப்பித்திருந்தது. இந்நிலையில் சிபிஐ தயாரித்த அறிக்கையில் மத்திய அரசு நிர்பந்தத்தின் பேரில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பிரதமரையும் பிரதமர் அலுவலக அதிகாரிகளையும் காப்பாற்றும் வகையில் இந்த அறிக்கையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதாவும் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு ஊழல் தொடர்பாக சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பு மத்திய சட்ட அமைச்சர் அஸ்வனி குமார் தலைமையில் கூட்டம் நடந்ததாகவும் அதில் சட்டத்துறை அதிகாரிகள், சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சிங்கா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டதாகவும் அப்போது சிபிஐ அறிக்கையில் சில திருத்தங்களை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேபோன்று வெளியாகியுள்ள மற்றொரு தகவலில் கூட்டத்தில் சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சிங்கா பங்கேற்கவில்லை என்றும் பிரதமர் அலுவலக மூத்த அதிகாரிகள் நிர்பந்தத்தால் சிபிஐ அறிக்கை திருத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுகளை எழுப்பியுள்ள பாரதிய ஜனதா நிலக்கரி ஊழல் தொடர்பாக திருத்தப்படாத சிபிஐ விசாரணை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றும் அறிக்கையில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. This should be done at the level of the minister and the officials of the PMO. The UPA is interested in diluting the guilt of the culprits. இப்பிரச்சினை குறித்து சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சிங்காவிடம் கேட்டபோது குற்றச்சாட்டை மறுக்காமல் பதில் சொல்ல விரும்பவில்லை என்று மட்டுமே கூறியுள்ளார்.